ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங்ஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு SPSS சாஃப்ட்வேருக்கான ஒரு அல்டர்னேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து SPSS னுடைய அந்த ப்ரைஸ் எவ்வளோ நம்ம பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது, பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $99 ஸ்டார்டிங் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேபிள்ஸ் அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூசர்ஸ் அப்படின்னா 79 சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ், டேட்டா ப்ரிப்பரேஷன், பூட் ஸ்டாப்பிங், இதில் வந்து ரெகுலேஷன், அட்வான்ஸ் டெஸ்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது பேஸ்ட் ஆன் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது இவ்வளோ மணி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் வந்துட்டு நான் வாங்கிக்கொள்ள முடியும். பட் இது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை, அந்தளவுக்கு என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக வந்து நாட் வெல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு SPSSக்கு வந்து என்ன அல்டர்னேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSPP தான். ஸோ PSPP தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ PSPP இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் தட் சர்வ்ஸ் as a free alternative to SPSS. இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு GNU ப்ராஜெக்ட். இது எப்படி வந்து இது விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு PSPP உடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரீ அப்ளிகேஷன் ஃபார் அனாலிசிஸ் சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து யார் இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து PSPP வந்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PSPP GNU ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் வருது. இது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த வெர்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் PSPP வந்து நீங்கள் இன்ஸ்டாலாக வந்து எடுத்துக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன் விண்டோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ், இது வந்து விண்டோஸ், இது மேக்கு, இது வந்து சோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விண்டோஸ் வில் டவுன்லோட் இன்ஸ்டால் ஃபார் ஸ்டேபிள் வெர்ஷன் ஃப்ரம் லேட்டஸ்ட் ரிலீஸ் டைரக்டரி யூஸ்வலி should use smaller no debug installer அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன்லோட் த மோஸ்ட் ரீசெண்ட் நைட்லி பில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் சக்சீடட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ரிலீஸ் அதை கிளிக் பண்ணுறேன். அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட் ரிலீஸு. இதில் வந்து 2 ஃபைல் இருக்குது. PSPP இன்ஸ்டாலேஷன் ஃபைல்னு சொல்லிட்டு, ஸோ exe ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் ரிலீஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி PSPP வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா PSPP வந்து உங்களுக்கு சர்ச்சில் வரது தெரியுது. ஸோ டவுன்லோட் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு PSPP வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து இருக்கும். சிஸ்டமில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் PSPP அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா PSPP-னுடைய ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா லுக் லைக் SPSS மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுவும் அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு SPSS ப்ளஸ் PSPP ரெண்டுமே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸஸும் வராது. இதில் மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அனாலிசிஸில் வந்துட்டு டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணலாம். அதில் அப்புறம் அனோவா பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஸ்கொயர் டெஸ்டஸ் அதெல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் ரெகுலேஷன் வந்து பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது உங்களுக்கு கோரிலேஷன் ரெகுலேஷன். ரிலையபிலிட்டி அனாலிசிஸ் அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரிலையபிலிட்டி அனாலிசிஸ் இங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்டஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதுதான் PSPP உடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹூ ஷுட் யூஸ், இது யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அகடமிக்ஸு, அதாவது சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அனாலிசிஸ் பண்ணுறவங்க, ரிசர்ச் டேட்டா ரிசர்ச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். NGOs அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லைசன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SPSS யாரால வாங்க முடியும் அவங்க எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PSPP-ல வந்து உங்களுக்கு எது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வந்து SCMR காம்ப்ளெக்ஸ் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன்ஸ் ஆர் பேசிக் கம்பேர்ட் டு SPSS. ஒரு கிராபிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா SPSS கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இதை சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அனாலிசிஸ் எல்லாம் வந்து இதில் நல்லாவே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து PSPP. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் தாட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அனாலிசிஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இது கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃப்ரீ அண்ட் பவர்ஃபுல் அண்ட் ஒரு ப்ரைவசி ரெஸ்பெக்டிங் அப்ளிகேஷன் கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா SPSS வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அவங்களுக்கு வாங்க முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் PSPP வந்து அப்படி இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஃபார் ரிசர்ச் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் PSPPயில் ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத கூட பார்த்துருவோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ PSP ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு .SCV ஃபைலு .CSV ஃபைல், அதாவது எக்ஸல் டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஃபைலை லொக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் அதை எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் லொக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நாம வந்து இப்போ எங்கிட்ட ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ நான் டேரெக்டாக வந்து டேட்டா வியூவில் போயிட்டு நான் வந்து இது இப்போ டேட்டா வியூவில் இருக்குது. இப்போ வந்து நான் வேரியபிளில் போயிட்டு நம்ம வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வேரியபிள் வியூஸில் போயிட்டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். டைப் வந்து நியூமெரிக்காகவே விட்டுறேன். டேட்டா வியூவில் போயிட்டு மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, 70, 80, 30, 90 கடைசியில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து டிஸ்கிரிப்டிவ்ஸ் வந்து கேட்குறேன். ஸோ மார்க்ஸ் வந்து வேரியபிள்ஸ்குள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ மீன், ஸ்டாண்டர்டு, மினிமம், மேக்ஸிமம் எல்லாமே வந்து இருக்குது. செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கான அவுட்புட் வந்து வந்திருக்கு. இதுதான் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த அவுட்புட் என்ன சொல்லியிருக்காங்க, n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா? n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்புறம் வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் மார்க், மினிமம்ங்கிறது லோயஸ்ட் மார்க், மேக்ஸிமம் ஹையஸ்ட் மார்க், மீன் வந்து ஆவரேஜ் மார்க். ஓகேங்களா? ஸோ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா PSPPயில் ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் ரன் லைக் நீங்கள் அனாலிசிஸ் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் விண்டோவில் உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துடும் லைக் SPSS. ஸோ இந்த மாதிரி நீங்கள் PSPPயை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஒரு SPSSக்கான அல்டர்னேட்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த PSPP வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அது கொடுக்குற ட்ரை பண்ணுறோம். SPSS-னுடைய tutorial 2 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது ஒவ்வொன்றா நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. நீங்கள் கொடுக்குற இந்த லைக் தான் எங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் மோட்டிவேஷன் எல்லாமே. ஸோ நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.